நேற்று சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது மறக்க முடியாது. ஆனால் கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்க பீரோவை உடைச்சிருக்காங்க. உண்மையிலே பீரோ உடைச்சிருக்காங்க. அதுக்கான நீதிமன்ற உத்தரவோடு தான் பீரோ உடைச்சாங்களான்னு கேட்டால் அது உண்மையிலே கிடையாதுங்க. அவங்க வந்து காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட செல்ஃபோனையும் லேப்டாப்பையும் பறிமுதல் செய்யறதுக்காக தான் நாங்கள் வந்து சர்ச் பண்ணோம். ஆனால் அவங்க ஏதோ அவங்க ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி நீதிமன்றத்தோட உத்தரவு இல்லாமல், நீதிமன்ற ஆவணங்கள் இல்லாமல் ஒரு வீட்டை சர்ச் பண்ணுறது அது சட்டத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். 2வது விஷயம் கொஞ்சம் யோசிச்சு ஒரு 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 நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. காவல்துறை நம்மகிட்டருந்து செல்ஃபோனையும், ஒரு லேப்டாப்பையோ சீஸ் பண்றாங்க. நம்மகிட்டருந்து பறிமுதல் பண்றாங்க அப்படின்னா, அவங்க 2, 3 விஷயம் பண்ணுவாங்க. நாம நம்மளோட பெர்சனல் விஷயம்னா நம்ம செல்ஃபோன்ல நம்ம வந்து பதிவு பண்ணியிருப்போம். சரிங்களா? அவங்க அந்த வழக்குக்கு தேவையான ஆதாரங்கள் மட்டும் தான் காவல்துறை எடுப்பாங்களான்னு கேட்டா, அது கிடையாது. வழக்குக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள அவங்க பார்ப்பாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம, அத வெளிய விடுவாங்க. அது நெறைய வழக்குல நீங்க பார்த்துருக்கீங்க. சமூக வலைதளங்கள்ல அந்த பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. 2வது விஷயம் நம்ம ஒரு வழக்குல நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம்னா, அந்த சம்மந்தப்பட்ட வழக்கோட ஆதாரங்கள் மட்டும் இல்லாம, புதுசா ஆதாரங்களையும் அந்த செல்ஃபோன்ல அவங்களால இணைக்க முடியும். இதனால கூடுதலா மேற்கொண்டு நம்ம குற்றத்தில மாட்டிக்க வேண்டிய கட்டாயத்தில மாட்டிப்போம். எப்படி சொல்றேன்னா, புது ஆவணங்களையும் அந்த செல்ஃபோன்ல அவங்க அதாவது டேட்டாவையும் ஆட் பண்ணுவாங்க. இல்லையா நம்ம வழக்குலேருந்து நம்ம தப்பிக்க போறோம். அந்த வழக்குக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சில ஆவணங்கள் நம்ம செல்ஃபோன்ல இருக்கும். அந்த மாரி டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அத அழிச்சுருவாங்க. இந்த மாரியும் பண்ணுவாங்க காவல்துறையில இருக்கிறவங்க. ஸோ அதுக்காக தான் செல்ஃபோன பறிமுதல் பண்ணும்போது, ஒரு குளோன் டேட்டான்னு ஒண்ணு இருக்கு. அந்த குளோன் டேட்டாவ காவல்துறை வந்து சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட குடுக்கணும். இல்ல நம்ம கேட்டு வாங்கணும். டைமிங்கோட வரும். அந்த டைமிங்கு, இந்த தேதி, இந்த நாள்னு சொல்லிட்டு என்னைக்கு நம்மகிட்டருந்து செல்ஃபோன பறிமுதல் பண்றாங்களோ, அந்த டைம்ல செல்ஃபோன்ல என்ன டேட்டா இருக்குன்றதுக்கு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட காவல்துறை குடுக்கணும். அத நம்ம கேட்டு வாங்கணும். அப்படி நம்ம கேட்டு வாங்கிட்டோம்னா, இந்த காவல்துறை சேர்ந்தவங்க கூடுதலா அதுல டேட்டாவ சேர்த்தாலோ, இல்ல இருக்கிற டேட்டாவ அழிச்சாலோ, நம்ம குளோன் டேட்டாவ நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருமே செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்கள். கடமை இதெல்லாம். அவங்களும் செய்யணும். அத நாமளும் கேட்டு வாங்கணும். இப்படி சவுக்கு சங்கர் வீட்ல இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. உண்மையிலே அவங்க பீரோ உடைச்சாங்க. ஆ வீட்ட சர்ச் பண்ணாங்க. ஓகேனா, சாதாரண நபரால சர்ச் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் கூட வருமான வரித்துறையாச்சும் இருக்கணும். இல்ல அமலாக்கத்துறையாச்சும் இருக்கணும். அப்படி இல்லன்னா லஞ்ச ஒழிப்பு துறையாச்சும் இருக்கணும். உயர் அதிகாரிகள் முன்னிலையில தான் வீட்ட சர்ச் பண்ண முடியும். சரிங்களா? முக்கியமா உயர் அதிகாரிகள் இருந்தா கூட, நீதிமன்ற உத்தரவு, ஆவணங்கள் கண்டிப்பாக வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும் தான் வீட்ட சர்ச் பண்ண முடியும். அது இந்த வழக்குல வாரண்ட் வச்சு தான் சவுக்கு சங்கர கைது பண்ணாங்க. ஆனா, நீதிமன்ற உத்தரவின் பேர்ல வீட்ட சர்ச் பண்ணாங்களா? அது கிடையாது. இப்படி காவல்துறை வந்து நீதிமன்ற உத்தரவ மீறி செயல்படுறாங்கன்னா, மக்களுக்கு காவல்துறை மேல நம்பிக்கை வராததுக்கு காரணம் இந்த விஷயம் தான். இந்த மாரி நடக்கிறதுனால தான். அதாவது அனைத்து காவலர்களும் அது செய்யறதில்ல. அனைத்து காவல்துறையும் அது பண்றதில்ல. சிலர் தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்காக சிலர் தான் அப்படி செய்றாங்க. அந்த மாரி பண்றாங்க. அந்த சிலருனால மத்தவங்க மேல